அழைப்பு விபத்தல்ல திட்டம். உன்னுடைய அழைப்பு விபத்தல்ல திட்டம். இட் இஸ் நாட் ஆக்சிடென்ட். நீங்கள் உங்களுக்காக வாழ்வீர்களா அல்லது உங்கள் மூலமாய் ஒரு கூட்டத்தை அன்பு காட்டுவீர்களா? வசனம், ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லிட்டு, பணக்கார அப்படின்னா சர்வே சொல்றது 3 வேளை சாப்பிடுவர்கள் பணக்காரர்களே. பணக்காரங்களா இருந்தீங்கன்னா கைத்துக்கள் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்ன 3 வேளையும் சாப்பிடுகிறவர்கள் பணக்காரர்கள். அப்படி ஒரு வேளை 3 வேளை சாப்பிடுறது இல்ல, ஒரே வேளை தான் சாப்பிடுறேன்னா சாரிமா நான் அலையில கேட்க மாட்டேன், வாங்கிட்ட நான் அலையில வாங்க மாட்டேன். நீ 3 வேளை தின்னா நீ மூஞ்சி இஞ்சி துணை போறது மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நீ பணக்கார லிஸ்ட்ல இருக்கிற, நான் பில்கேட் லிஸ்ட்ல இருக்கிறேன். ஏன்னா நான் 3 வேளை சாப்பிடுறேன். யாரும் சொன்னீங்க 3 வேளைன்னா ஒரு 6 தடவை ஆயிடுது. சாயங்கால சமோசா ஆயிடுது, செண்டல்ல வடை ஆயிடுது, மசாலா பூரி ஆயிடுது. ஒரு 6-7 தடவைலாம் முக்கிடுறோம். இப்போ ஒரு குளிருக்கு அங்கங்க போண்டா வடைகப்பட்டுக்கிறாங்க. ஒரு டீ கடையில் நிக்கிறோம் பாருங்க, எல்லா ஹோட்டலும் பிஸி, எல்லா ஹோட்டலும் கூட்டம் இருக்குது. இப்ப நான் சில தம்பி என்ன பண்ணாங்க, ஹோட்டல் பிசினஸ் எங்க இருக்குல்ல, அதுவும் பெங்களூர்ல இருக்கு. எங்க இருக்கு? பெங்களூர்ல கம்பெனில இருக்கு. ஏன்னா அங்கதான் ரொம்ப தீனி பிண்டாங்க இருக்கு அப்படின்னா எனக்கு சரக்கு யோசித்து பாருங்க. எல்லாரும் சாப்பிடாம எல்லாருமே பணக்காரர்கள். பக்கத்தை கேட்டு சொல்லுங்க, ஏழை போல ஆக்டிங் பண்ண கூடாது. 3 வேளை முக்கியா சொல்லு, நீ பணக்கார லிஸ்ட்ல வந்துட்ட. 3 வேளை முக்காதவங்க உங்கள்கிட்ட அலையில கேட்க மாட்டேன். யாரும் சொன்னீங்க, ஆனா 6 தடவை முக்குறேன். தப்பா சொல்லிட்டீங்க, சாரிமா. கூட்டி கழிச்சு பாருங்க, 6 தடவை முக்குறோம், முக்கிட்டே இருக்கிறோம். கல்யாணத்துக்கு போய் முக்குறோம். ஏன்? வீட்லயும் சைக்கிள் கேப்ல முக்கிட்டு வந்துடுறோம். செத்து போன அம்மா இருந்தாலும் அப்படியே டயர்ட் இருக்கிற மாதிரி போயிட்டு ஒரு லட்டுவை போட்டு வந்துடுறோம், மசாலா பொடி போட்டு வந்துடுறோம்.